லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம். தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகத்தின் 5ஆம் செய்யுளுள் நாம் பயணிக்கவிருக்கின்றோம். அருந்துன்பம் காட்டும் நெறி. வழங்காத்துறை இழிந்து நீர்ப்போக்கும், ஒப்ப விளைவு இல்லா பெண்டிர் தோள் சேர்வும், விழந்து விருந்தினனாய் வேற்றோர் புகழும், இம்மூன்றும் அருந்துயரம் காட்டும் நெறி. துன்பத்தை தரும் வழிகள் இவை. இவையெல்லாம் இந்த துறையில் யாரும் இதற்கு முன்னர் குளிக்கவில்லை. அப்படி குளிக்காத துறை என்று ஒன்று இருக்கிறதே, அந்த தண்ணீர் ஓடுகின்ற இடம், அதில் போய் குளித்தலும் அது கண்டிப்பாக அது கேடு தரும். அதை போன்றுதான் பொது மகளிர் என்று இருக்காங்க பாருங்க, அந்த பால் தொழிலாளர்கள், பாலியல் தொழிலாளர்கள், அவர்களிடம் அவர்களுடைய விருப்பம் இல்லாமலேயே உறவு கொள்கின்ற அந்த தன்மை இருக்குது பாருங்க, அது அழிவுக்குரிய செயல். அதோடு இங்கு வறுமையுற்ற நிலையில் வேறு ஒரு ஊருக்கு சென்று அங்கு விருந்தினனாய் இருக்க முயல்தல், இந்த மூன்றுமே அது கேட்டினை, அழிவை, மதிப்பின்மையை தரும். ஆக அந்த வகையில் தான் இங்கு முதல் செய்தியாக நமக்கு தரப்பட்டிருப்பது, ஆள் இதுவரையில் நடமாட்டம் இல்லாத ஒரு நீர்க்கரை, அந்த கரையில் போய் குளித்தல். அங்கு என்ன இருக்கும் நமக்கு தெரியாது. அதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, உள்ளூர் பேய்க்கும் வெளியூர் தண்ணீருக்கும் அச்சம் உண்டு. அச்சம் இருக்கும், இயல்பாகவே இருக்கணும். ஏன்னா வெளியூர் தண்ணீரில் அது என்ன இருக்கிறது, அங்கே உள்ளுக்கு பாம்புகள் எதுவும் கிடக்குமா, அல்லது உள்ளே கல்லும் முள்ளுமாக அப்படி கிடக்குமா, அல்லது அந்த தண்ணீர் போக்கு அப்படி இழுத்துட்டு போயிருமா, அல்லது அங்கே ஏதோ அந்த சுழி போன்று அப்படி இருக்குமா, நமக்கு தெரியாது. என்ன கிடக்கிறது என்று தெரியாது. அந்த வகையில் தான் இதுவரையில் அங்கு எவரும் குளிக்கவில்லை, இப்பொழுது கூட யாரும் குளித்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் தண்ணீரை பார்த்து நான் குளிக்க போகிறேன் என்று சொல்லி எவராது இறங்கினால் அது அழிவுக்குரிய செயலாகத்தான் மாறும். ஆக அந்த வகையில் இங்கு எவரும் தவறான ஒரு தன்மை செய்துவிடக்கூடாது. எனவேதான் வள்ளுவர் சொல்வார், செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்பார். ஆக இது செய்யக்கூடாது. செய்யக்கூடாத ஒன்றை நாம் அறிவற்ற துணிச்சலோடு அங்கு இறங்கிவிடக்கூடாது. நீச்சல் எல்லாருக்கும் தெரியணும். எனக்கு நீச்சலும் தெரியாது, ஆனால் தண்ணீரை பார்த்துட்டேன், எல்லாரும் குளிச்சிட்டு இருக்காங்க, நானும் குளிக்க போறேன் என்றால் அது முறையல்ல. நம்முடைய எல்லை இதுவென்று தெரியும். தெலுங்கில் ஒரு பழமொழி உண்டு, தோக்க உண்டவருக்கு தான் ஆட்டுக்கோவாலா. அப்படின்னா என்ன பொருள், நாயை தனக்கு இருக்கிற அந்த வால் எவ்வளவோ அது வரைக்கும் தான் ஆட்டிக்கிடணும். ரொம்ப ஏதோ நிறைய இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது. அந்த வகையில் தான் ஒவ்வொரு மாந்தருமே, என்னுடைய இயல்பு இது, என்னுடைய வாய்ப்பு இது, அதற்கேற்ற வகையில் நான் செயல்படுகிறேன். எனவே புறச்சூழல், அந்த சூழலையும் நன்றாக கவனித்து செயல்பட வேண்டும். அப்படியெல்லாம் தெளிவாக கவனித்த பிறகு இது உறுதி, அந்த அடிப்படையில் நாம் இறங்கலாம். அதன் பிறகு நாம் திரும்ப மறு சிந்தனை சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஆனால் தவறான முறையில் அங்கு துணிந்து விடக்கூடாது. தெளிவாக தெரிந்த வகையில் அங்கு துணிய வேண்டும். அதற்குத்தான் கல்வி, அறிவு, ஒழுக்கம், வழிகாட்டுதல், நெறிகள், சான்றோர்கள், நூல்கள், நூலகம், வரலாறு என எல்லாம் இருக்கின்றனவே. இவையெல்லாம் எதற்காக? நாம் நன்றாக ஒவ்வொன்றையும் பற்றி படர்ந்து அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குத்தான். எனவே இங்கு அறியாமையினாலோ அல்லது தகாத செயல்களினாலோ இங்கு தீமைகளை எல்லாம் நாம வரவழைத்து கொண்டிருக்க கூடாது. யானை தன் தலைமையிலே மண்ணெளி போடுமா, அப்படி ஒரு இலக்கிய சொல்லாடல் உண்டு. மனிதர்கள், பகுத்தறிவு கொண்டவர்கள் தன் தலைமையிலே தானே மண்ணெளி போடக்கூடாது. ஆக ஐயோ ஆண்டவர் ஏன் இப்படி என்னை சோதிச்சிட்டாரு, ஆண்டவர் எங்க சோதிச்சாரு, நீ இல்லைங்க தவறா முடிவெடுத்திருக்கிற, இந்த தண்ணிக்குள்ள குளிக்க கேட்டது யாருடைய விருப்பம்? உன் விருப்பம். நீ தவறு செய்கிறாய். இவ்வளவு வேகமாக சாலையில் வண்டி ஓட்ட வேண்டும் என்பது யாருடைய விருப்பம்? கடவுளா அப்படி சொன்னார்? இல்லை. நீ
ஆக தினந்தோறும் டாஸ்மாக் கடை திறந்திருக்குங்கிறதுக்காக குடிச்சிட்டு இருக்கிறியே, இதனை கடவுளா சொன்னார்? நீ குடித்து அழிக்கிறாய். எனவே இந்த வகையில் தான் தவறான முடிவெடுத்து தகாத செயலை செய்தால் அழிவு உறுதி. அதை வேறு எவர் மேலும் அங்கு பொய்யான முறையில் பழியை போட்டுக்கொண்டு தான் நல்லவர் போன்று அங்கு உயர்த்தி காட்டி கொண்டிருக்க கூடாது. ஐயோ கடவுள் தருகிற சோதனை என்று கடவுள் மேல் கூட இங்கு தவறான தப்பான அங்கு சிந்தனைகளை எல்லாம் வரவழைத்துக் கொண்டிருக்க கூடாது. அந்த வகையில் இங்கு நன்மைகளையே செய்வோம், தீயவற்றை தவிர்ப்போம் என்று உறுதியேற்றுக்கொண்டு இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு சொல் ஸ்விம்மிங் பூல். அது என்ன? ஆங்கிலம் தான், எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். தமிழில் என்ன? நீச்சல் குளம். நீச்சல் குளம்னே சொல்லலாம். என் பையன் ஸ்விம்மிங்க்கு போயிருக்கிறான், எப்படி நீச்சலுக்கு போயிருக்கிறான், நீச்சல் பயிற்சி, நீச்சல் குளம். நீந்த வேண்டும் எல்லாரும். நன்று. கடவுளுக்கு திருவிழமானார். மீண்டும் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். கிறிஸ்தவ இலக்கியம். இயேசு காவியம் 13. உன் மகன் உயிரோடு இருக்கிறான். சென்ற உரையில் கலிலேயாவின் கானா ஊரில் நடைபெற்ற ஓர் எளிய இல்ல திருமண விழாவிற்கு தனது அன்பு தாயான அன்னை மரியா மற்றும் சீடர்களுடன் இயேசு கிறிஸ்து வருகை தந்ததை குறித்து சிந்தித்தோம். அங்கு எதிர்பாராத விதமாக நேர்ந்த திராட்சை மது தட்டுப்பாட்டை நீக்க அன்னை மரியா விடுத்த வேண்டுகோளை ஏற்று கற்ஜாடிகளில் இருந்த தண்ணீரை சுவையான உயர்தர திராட்சை மதுவாக மாற்றி தனது முதல் புதுமையை கானா ஊரில் இயேசு நிகழ்த்திய மாண்புமிகு வரலாற்று சம்பவத்தை எண்ணி மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக கப்பர்நாகும் நகரத்தின் அரசு அதிகாரி ஒருவரின் மகன் கொடிய காய்ச்சலால் சாவின் விளிம்பில் இருந்தபோது அவர் இயேசுவை நாடி வந்து விடுத்த உருக்கமான மன்றாட்டை கேட்டு இயேசு கிறிஸ்து தனது சொல்லின் வல்லமையால் தூரத்திலிருந்தே அந்த சிறுவனை குணப்படுத்தி தனது அடுத்த உன்னத புதுமையை நிகழ்த்திய விவிலிய மறைபொருள் குறித்து இன்று காண்போம். கப்பர்நாகும் நகரில் எந்தன் மைந்தன் கடும் நோயால் அவதியுறுகின்றான் சுவாமி, இப்பொழுதே அவன் நோயை குணப்படுத்தி எமக்கு அருள வேண்டுமென மேலோன் கேட்டான். அற்புதங்கள் செய்தால்தான் நீங்கள் எல்லாம் அன்பு வைத்து நம்புகிறீர் என்றார் இயேசு. இப்பொழுதே வாருங்கள் சுவாமி என்று இடைவளைத்து தெண்டனிட்டான் நகரின் மேலோன். பழிவாங்கும் நோய் நீங்கி உந்தன் மைந்தன் பத்திரமாயிருப்பான் போ என்றார் இயேசு. வழியினில் ஓர் ஊழியனை மேலோன் கண்டான். மகன் உடம்பு நலம் என்று அவன் உரைத்தான். அழியாத நோயகன்றதெப்போ என்றான். அதன் முன்னாள் பகலில் என அவனும் சொன்னான். தெளிவாக இயேசுபிரான் சொன்ன நேரம் சிறியவனின் நோய் நீக்கம் என்றான் மேலோன். எத்தனையோ மருத்துவர்கள் பார்த்த பின்பும் இளையவனை பிடித்திருந்த கொடிய நோயை முத்தனைய சொல்லாலை தீர்த்து வைத்தார் மோகனவான் இயேசு என அவன் மதித்து சத்தியமாய் அவர் வழியை பின்தொடர்ந்தான். தன்னவர்கள் அனைவரையும் அதிலே சேர்த்தான். அத்தனையும் செய்த பின்னர் இயேசுநாதர் அடுத்த இடம் சென்றார்கான் மக்கள் வாழ. கவியரசர் கண்ணதாசனின் இயேசு காவியம் நூலில் இடம்பெற்றுள்ள 13வது பாடல் இயேசு கிறிஸ்து கப்பர்நாகும் அரச அதிகாரியின் மகனை குணப்படுத்திய உன்னத புதுமையை எளிய நற்றமிழில் விளக்குகிறது. இப்பகுதி கப்பர்நாகும் என்ற நகரில் வாழ்ந்து வந்த ஒரு மாண்புமிகு அரச அதிகாரி சாவின் விளிம்பில் கிடந்த தன் மகனை காப்பாற்ற எண்ணி இயேசு இருக்கும் இடத்தை நாடி மிகுந்த கவலையோடு ஓடி வந்தார். அவர் இயேசுவின் திருமுன் பணிந்து நின்று, ஆண்டவரே, என் அன்பு மைந்தன் கப்பர்நாகும் நகரில் கொடிய காய்ச்சலால் மரண அவதியுற்று கொண்டிருக்கிறான். தயை கூர்ந்து இப்பொழுதே வந்து அவன் நோயை குணப்படுத்தி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உருக்கமாக வேண்டினார். அரசு அதிகாரியின் வார்த்தைகளை கேட்ட இயேசு சுற்றியிருந்த மக்களின் விசுவாசத்தை சோதிக்கும் பொருட்டும் அதை இன்னும் உறுதிப்படுத்தும் பொருட்டும் அவரிடம் பேசத் தொடங்கினார். அடையாளங்களையும் விந்தையான அற்புதங்களையும் உங்கள் கண்களால் நேரில் கண்டாலொழிய நீங்கள் யாரும் என்னை முழுமையாக அன்பு செய்து விசுவசிப்பதோ நம்புவதோ இல்லையே என்று இயேசு சற்றே வருத்தத்துடன் கூறினார். இயேசுவின் இந்த வார்த்தைகளால் சற்றும் தன் மனம் தளராத அந்த அரசு அதிகாரி இயேசுவின் வல்லமை மீது முழுமையான விசுவாச நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால் அவர் இயேசுவின் பாதங்களை இடைவளைத்து தெண்டனிட்டு வீழ்ந்து வணங்கி, சுவாமி, என் மகன் இறந்து போவதற்கு முன்பாக இப்பொழுதே என்னுடன் என் இல்லத்திற்கு வாருங்கள் என்று மீண்டும் மீண்டும் மிகவும் தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடினார். அதிகாரியின் தளராத விசுவாசத்தை கண்ட இயேசு கிறிஸ்து
அவரோடு இல்லத்திற்கு புறப்பட்டுச் செல்லாமல் தனது சொல்லின் அதிகாரத்தாலேயே புதுமை நிகழ்த்த திருவுள்ளம் கொண்டார். அவர் அந்த மேலோனை பார்த்து, நீர் உம் இல்லத்திற்கு போகலாம், உம்முடைய மகனை பழிவாங்கி கொண்டிருந்த கொடிய நோய் நீங்கி அவன் பத்திரமாகவும் சுகமாகவும் உயிரோடு இருக்கிறான் என்று கனிவோடு அருளினார். இயேசுவின் தெய்வீக வார்த்தையை முழுமையாக நம்பிய அந்த அரசு அதிகாரி தன் கவலைகள் அனைத்தையும் நீங்க பெற்று விசுவாசத்தோடு தன் இல்லம் நோக்கி திரும்பிச் செல்ல வழியிலே பயணித்தார். அவர் கப்பர்நாகும் நகரை நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவரது இல்லத்திலிருந்து அவரை தேடி எதிர்கொண்டு வந்த தன் எளிய ஊழியன் ஒருவனை கண்டார். அந்த ஊழியன் இவரை கண்டதும் ஓடி வந்து, ஐயா, ஒரு நற்செய்தி, உங்களது அன்பு மகன் கொடிய நோயிலிருந்து முற்றிலும் விடுபட்டு நலம் பெற்று விட்டான் என்று மகிழ்ச்சியோடு உரைத்தான். ஊழியன் சொன்ன நல்வார்த்தையை கேட்டு பெரு மகிழ்ச்சி அடைந்த அந்த அதிகாரி அவனிடம், என் மகனை பிடித்திருந்த அந்த அழியாத கொடிய காய்ச்சலின் வேகம் குறைந்து அவன் உடல் எப்போது தேரத் தொடங்கியது, எந்த நேரத்தில் குணம் பெற்றான் என்று ஆவலோடு வினவினார். அதற்கு அந்த ஊழியன், ஐயா, நேற்று மதியம் பகல் 1 மணி அளவில் அவனை பிடித்திருந்த கடும் காய்ச்சல் முற்றிலும் அவனை விட்டு நீங்கியது என்று தெளிவாக கூறினான். ஊழியன் குறிப்பிட்ட அந்த நேரத்தை கணக்கிட்டு பார்த்த அரசு அதிகாரி வியப்பில் ஆழ்ந்தார். ஏனெனில் நேற்று பகலில் உன் மகன் உயிரோடு இருக்கிறான், பத்திரமாயிருப்பான் போ என்று தெளிவான அதிகாரத்தோடு இயேசுபிரான் தன்னிடம் சொன்ன அதே வினாடிதான் தூரத்து தன் இல்லத்தில் இருந்த சிறுவனின் நோய் முழுமையாக நீங்கிய நேரமாகும் என்பதை அவர் துல்லியமாக உணர்ந்து கொண்டார். உலகில் எத்தனையோ சிறந்த மருத்துவர்கள் பலவாறு முயன்று பார்த்த பின்பும் அந்த இளையவனை பிடித்து ஆட்டி படைத்த கொடிய மரண நோயை எவ்வித மருந்துமின்றி கானாவில் இருந்து கொண்டே தனது முத்தனைய ஒரே ஒரு திருவாக்கால் தூரத்திலிருந்தே இயேசு கிறிஸ்து தீர்த்து வைத்தார் என்பதை அந்த அதிகாரி ஆழமாக அறிந்து கொண்டார். அழகு மிளிரும் மோகனவான் இயேசுவே மெய்யான மீட்பர் என்றும் அவரே கடவுளின் மைந்தன் என்றும் அந்த அரசு அதிகாரி தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை போற்றி மதித்தார். அது மட்டுமின்றி அவர் சத்திய வழியாம் இயேசுவின் நற்செய்தி பாதையை தன் வாழ்வில் முழுமையாக பின்தொடரத் தொடங்கினார். தன் இல்லத்தாரையும் தன் உறவினர்கள் மற்றும் சார்ந்தவர்கள் என அனைவரையும் அந்த விசுவாச வழியிலேயே இணைத்து கொண்டார். இவ்வாறு கப்பர்நாகும் அதிகாரியின் இல்லத்தில் தனது சொல்லின் வல்லமையால் உன்னத புதுமையை செய்து மக்களின் விசுவாசத்தை நிலைநிறுத்திய பின்னர் உலக மக்கள் அனைவரும் இறைவனின் பேரொளியை பெற்று நலமுடன் வாழும் பொருட்டு போதகராகிய இயேசுநாதர் நற்செய்தி பணியை முன்னெடுக்க அடுத்தடுத்த ஊர்களை நோக்கி தனது புனித பயணத்தை தொடர்ந்தார். உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து உறவு பலியாய் உயிரை தந்தாய். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து உலகை மாற்றும் துணிவை தாராய். உன் அன்பு பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள், உன் அருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா, உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடும் மாற்றவா. உன் அருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடும் மாற்றவா. செய்திகள். கோடைக்கால ஓய்விற்காக கேசல் கேண்டல்ஃபோவில் தங்கியுள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஜூலை 22 புதன்கிழமை காலை எதிர்பாராத வகையில் வேலபியத்ராவில் அமைந்துள்ள திருத்துவ திருத்தலத்திற்கும் பின்னர் சுபியாக்கோவில் உள்ள புனித பெனடிக்ட் மற்றும்
புனித ஸ்கொலாஸ்டிகா துறவற மடங்களுக்கும் சென்று இறைவேண்டல் செய்தார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் வெளியிட்ட தந்தி செய்தி தெரிவித்துள்ளது. மத்திய இத்தாலியின் லாசியோ மற்றும் அப்ரூசோ பகுதிகளின் எல்லையில் மவுண்ட் ஆட்டோரே மலையின் பாறைகளுக்குள் அமைந்துள்ள திருத்துவ திருத்தலத்தை முதலில் திருத்தந்தை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாக்கப்பட்டுள்ள திருத்துவ ஆண்டவரின் புனித சுவர் ஓவியத்தின் முன் அமைதியாக இறைவேண்டல் செய்த திருத்தந்தை பின்னர் அங்கு கூடியிருந்த திருப்பயணிகளையும் துறவர சமூகத்தினரையும் சந்தித்து வாழ்த்தினார். கடல் மட்டத்தில் இருந்து ஏறத்தாழ 1800 மீட்டர் உயரத்தில் மொன்டி சிம்ப்ரோயினி மலைத்தொடரில் அமைந்துள்ள இத்திருத்தலம் தூய ஆவியானவர் திருவிழா மற்றும் ஜூலை 26ஆம் நாள் கொண்டாடப்படும் புனித அன்னம்மாள் திருநாளின் போது ஆயிரக்கணக்கான திருப்பயணிகள் கொடிகளுடன் நடைப்பயணமாக வந்து தரிசிக்கும் புகழ்பெற்ற புனித தலமாகும். திருத்தலத்தின் இயற்கை குகையில் காணப்படும் தொன்மையான சுவர் ஓவியங்களில் பைசாந்திய கலைப்பாணியில் கிறிஸ்துவின் ஒரே உருவம் 3 முறை சித்தரிக்கப்பட்டுள்ள திருத்துவ ஆண்டவரின் ஓவியம் சிறப்புமிக்கதாக கருதப்படுகிறது. மேலும் திருத்தலத்தின் படிக்கட்டுகளின் அடிவாரத்தில் பாறையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ள புனித அன்னம்மாளின் சிற்றாலயமும் திருப்பயணிகளின் பக்தியை ஈர்த்து வருகிறது. பொருளாதார வளங்கள், ஆன்மீக அனுபவங்கள், திருத்தூது பணியின் லட்சியங்கள் மற்றும் பிறரம்பு பணிகளை பகிர்ந்து வாழ்வதன் வழியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் மறைவான பிரசன்னம் சமூக வாழ்வில் வெளிப்படுகிறது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் உள்ள பீனிக்ஸ் நகரில் ஜூலை 20 முதல் 23 வரை நடைபெற்று வரும் 2026 தேசிய மாநாட்டில் அமெரிக்கா ஆண் துறவர தலைவர்கள் மாநாடு தனது 70ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடி வருகிறது. இந்நிகழ்வையொட்டி திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அனுப்பியுள்ள வாழ்த்து கடிதத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிறிஸ்துவில் ஒன்றாய் இன்றைய துறவர சமூக வாழ்வு என்ற கருப்பொருளில் நடைபெறும் இம்மாநாட்டில் அமெரிக்காவிற்கான திருப்பீட தூதர் பேராயர் கப்ரியேல் காட்சியா அவர்கள் திருத்தந்தை அவர்களின் வாழ்த்து கடிதத்தை வாசித்தார். அமெரிக்காவில் ஆண்களுக்கான கத்தோலிக்க துறவர சபைகள், துறவர மடங்கள் மற்றும் திருத்தூது பணி சங்கங்களின் தலைவர்களை பிரதிநிதிப்படுத்துவதும் தேசிய அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. ஜூலை 16ஆம் நாள் மாநாட்டின் செயல் இயக்குனர் அருட்பணி பிராங்க் டோனியோ அவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த 70 ஆண்டுகளாக அமெரிக்காவின் ஆண் துறவர சபைகளுக்கிடையே ஒத்துழைப்பை வளர்ப்பதற்காக இறைவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம் இது என்று திருத்தந்தை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். கோடை காலத்தில் நோயாளிகள், முதியவர்கள் மற்றும் துன்புறுவோரை மறந்துவிடாமல் அமைதி மற்றும் இரக்கத்தின் நற்செய்தியை வாழ்வில் நடைமுறைப்படுத்துமாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். இத்தாலியில் வெளியாகும் பியாச்சா சான் பியத்ரோ இதழின் ஜூலை ஆகஸ்ட் மாத வெளியீட்டில் ரோமையை சேர்ந்த மௌரிசியோ என்பவர் எழுதிய கடிதத்திற்கு பதிலளித்த திருத்தந்தை அவர்கள் கோடை காலத்தை ஓய்வுக்கான காலமாக மட்டுமன்றி இறை நம்பிக்கையை ஆழப்படுத்தும் ஆன்மீக வாய்ப்பாகவும் பயன்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ளார். இன்றைய உலகம் போர்களும் நிலையற்ற சூழல்களும் மட்டுமல்லாமல் வேகமாக இயங்கினாலும் ஆழமற்றதும் கவனசிதறலுடன் இருப்பதாக தனது கடிதத்தில் மௌரிசியோ குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிலர் மீது பொறுப்புணர்வும் அன்பும் கொண்ட செயல்களாக வெளிப்படும் உண்மையான ஆன்மீக வாழ்வை எவ்வாறு வளர்த்துக் கொள்ளலாம் என்று அவர் திருத்தந்தையிடம் கேட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த திருத்தந்தை முதலில் பல்வேறு துயரங்களால் ஓய்வெடுக்க முடியாதவர்களை நினைவு கூறுமாறும், நோயாளிகள், நம்பிக்கை இழந்தவர்கள், அன்புக்குரியவர்களை இழந்து துயருறுபவர்கள், போர், வெறுப்பு, தீவிரவாதம் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள், நம்பிக்கைக்காகவும் நீதிக்காகவும் துன்புறுத்தப்படுபவர்கள், சிறைவாசிகள், வேலை அல்லது வீட்டை இழந்தவர்கள், மனிதாபிமான வரவேற்பை பெறாத புலம்பெயர்ந்தோர் ஆகியோரை நினைவில் கொள்ளுமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். விடுமுறைகள் அனைவருக்கும் வேலை மற்றும் கவலைகளில் இருந்து ஓய்வு பெற்று உண்மையான நட்புறவையும் இறையாட்சியின் மகிழ்ச்சியையும் முன்கூட்டியே அனுபவிக்கும் காலமாக அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். சீனாவில் உள்ள மங்கோலியா பகுதியில் உள்ள சிபெங் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக ஜோசப் சாங் யாங்பெங் அவர்கள் ஜூலை 22 புதன்கிழமை அன்று திருநிலைப்படுத்தப்பட்டார். திருப்பிடத்திற்கும் சீன மக்கள் குடியரசுக்கும் இடையிலான தற்காலிக ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் அடிப்படையில் அவரது நியமனத்திற்காக முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்த பின்னர் ஜூன் 15 அன்று சிபெங் மறைமாவட்டத்தை வழிநடத்த ஆயர் சாங் யாங்பெங் அவர்களை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நியமித்துள்ளார். 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் நாள் லியோனிங் மாநிலத்தில் பெய்ஜிங் நகரில் பிறந்த ஆயர் சாங் அவர்கள் ஷென்யாங் அருட்பணியாளர் உயர் பயிற்சியகத்தில் பயின்றார். பின்னர் தென் கொரியாவில் உள்ள டேர்ஜியோன் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் விவிலிய இறையியல் பட்டம் பெற்றார். அவர் 2010ஆம் ஆண்டு நவம்பர் 18 அன்று சிபெங் மறைமாவட்டத்தின் அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 2010 முதல் 2013 வரை அவர் மறைமாவட்ட தலைமையகத்தில் பணியாற்றிக் கொண்டே பல பங்குத்தலங்களில் மேய்ப்பு பணிகளை மேற்கொண்டார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.